ஏதோ ஒரு ஜஸ்ட் பார்த்ததுனால, அவங்க போட்டிருக்க ஷர்ட்னால, அவங்க வச்சிருக்க தாடினால, அவங்க கிட்ட இருக்கிற மீசையினால நம்ம இம்ப்ரெஸ் ஆகுறோம். அவன் குடிகாரனா, கஞ்சா அடிப்பானா, இல்ல அவனுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அப்படியே கூப்பிட்டு இங்க வாம்மா, அவனுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா கூட, அந்த லவ் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணாது. பையனுக்கும் சரி, பொண்ணுக்கும் சரி. அப்படி சொல்லி சூசைட் பண்ண கேஸுக்காக நான் கிட்டத்தட்ட 4, 5 வருஷமா இன்னும் கோர்ட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அட்வைஸ் பண்ண ஒரு காரணத்துக்காக. என்ன என்ன எப்ப நடந்த எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்ச விஷயம் தான். நான் வந்து ஒரு தப்பான பையன்னு சொல்றேன். அந்த பையன கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவ சூசைட் பண்றா. அது சூசைட் இல்லன்னு தெரிஞ்சு நான் சொன்னதுனால, இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ கா திரும்பவும் அந்த பையன காதலிச்சுக்கிட்டு இன்னும் பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு அதுதான் ஷாக்கு. இதுதான். ஏன்னா நீங்க சொன்ன அந்த பையனை இன்னும் மத்தவங்க வேற சில அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் இப்பவும் உயிரோட தான் இருக்கான். அந்த பையன இன்னைக்கும் 4, 5 பொண்ணுங்க அட் டைம்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த காதலுக்கு கண் இல்லங்கிறது இல்ல. மென்டலா இருக்காங்க கேர்ள்ஸ்.